நம்ம இப்போ கோக்னட் ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்த தேங்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பெனிஃபிட்ஸ் குடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க, தேங்காய் சாப்பிட்டா ஜீரணமாகாது, நெஞ்சிலேயே நிக்கும். இது தேங்காய் பால் வந்து ஃபேட் அதிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இவங்கள நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் நம்ம பெல்லி ஃபேட் ரிட்யூஸ் ஆகும். நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்ல பெனிஃபிட்ஸ் குடுக்கக்கூடியவங்க இவங்க. சரிங்களா? இப்ப இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து ஒண்ணு உரிச்சு வச்சிருக்கேன் காய்ஸ். கப்ல வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, தேங்காய் உரிச்சு குட்டி குட்டியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காவ. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு, கப்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா, எங்க மரத்துல காய்ச்சது. நல்ல டேஸ்ட்டா இருக்கும். செம்ம திதிப்பு. மரத்து காயின்றது அது ஒரு இது தானே. அதனால ரொம்ப திதிப்பா நல்லா இருக்கும் இந்த காய். நான் இப்போ வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒருத்தவங்கள நம்ம ஆட் பண்ண போறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. இவங்க கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை ஏன் நான் அடிக்கடிக்கு சொல்றேன் அப்டின்னா, அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. நம்ம இவங்கள எந்த அளவுக்கு சாப்பிடுறோம் அப்டின்னா, அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லது தரும். நல்லது செய்யும். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம இத வந்து சாப்பாடுலலாம் போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு ஒண்ணு தள்ளி வச்சுருவோம். சரியா சாப்பிட மாட்டோம் இல்லையா? அதனால தான் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இந்த கருவேப்பிலலாம் சாப்பிடாம தள்ளி தள்ளி வச்சதுனால தான் இப்ப ஹேர் ஃபால் வந்து இருக்கு. நம்மளுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்மளுக்கு. அதனால ஜூஸா பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா தெரியாது. அதனால நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கோக்னட், கருவேப்பிலை. ஓகேங்களா? இது கொஞ்சம் போட்டுடுறோம். இத போட்டுட்டு, இது 2யும் மிக்ஸில போட்டு அரைச்சுட்டு வந்துடலாம் கைஸ். இப்போ வந்து தேங்காய், கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்து அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வடிகட்டிய வச்சு வடிகட்டுறோம். ஓகேவா? அப்படியே கூட குடிக்கலாம். பட் நம்மளுக்கு திப்பி திப்பியா இருக்கும் அப்படின்னா நெறைய பேர் குடிக்க மாட்டோம். அதனால தான் இப்போ நம்ம இதை வடிகட்டிடுறோம். எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. அதோட கருவேப்பிலை ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த தேங்காய் ஜூஸ்ல இறங்கி ரொம்ப சூப்பரா இருக்கும் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க எவ்வளோ ஹெல்த்தினா உங்களுக்கு நீங்க குடிச்சு பாருங்க. டெய்லி ஒரு கிளாஸ் ஹெல்த்தியா குடிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.